நண்பர்களே, இப்போ எங்கே தெரியுமா இருக்கிறோம்? மோர்தனால தான் இருக்கிறோம். எப்படி தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. தடங்கல்கள் அது தம்ப்லைன்ரா, அதுதான் தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க. எங்கன்னா மோர்தனா தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பேச விட்றேன் தம்ப்லைன். அது இதுக்கப்புறம் எடிட் பண்ணுண்டா யூடியூப்ல டைலாக் போட்டு அவ்வளோதான். எல்லாருமே அப்படி தான் எடிட் பண்ணிட்ட அப்புறம் எல்லாம் பேசுகிறாங்க. எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் எல்லாம் பேசுகிறாங்க. எல்லாம் இப்போ நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணின்னு வீடியோவில் பார்த்தா இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே இருக்கும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த லிங்க்னு வாங்க. அப்போ நான் பேசினே இருக்கிறப்போ அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் இல்லை, எடிட் பண்ணுறப்ப எல்லாம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதான் அதை சொல்ல வந்து விட்டு வேறு ஏதாவது பேசிக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க, நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. மோர்தனா வந்திருக்கிறோம். சின்ன வயசுலேயே எனக்கு இங்கே வரணும்னு ஆசை, ஆனால் வந்ததே கிடையாது. இப்போ தான் டைம் கிடச்சிச்சு, அதான் வந்திருக்கிறோம். சின்ன வயசுல ஹாஸ்பிட்டல் சார் யாருமே வாங்கி தரல சார். என்னப்பா கிளிகிளிப்பு சார். அதுதான் இன்னும் வந்து அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கிறோம். பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். போர் அடிச்சுன்னு வந்தோம். போர் அடி வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. போர் அடிச்சா சுற்ற வேண்டியதா ஜாலியாக எங்கே வேணாலும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் மோர்தனா டேம். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் சூப்பராக இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த வியூ பயங்கரமாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்களேன், மரம் அழகாக இருக்கா. ஃபேமிலிஸு இந்த வியூஸ் பயங்கரமாக இருக்குது ஃபேமிலிஸு. அப்புறம் இங்கே அழகாக இப்படி உட்காரத்துக்கு திண்ணை நல்லா மரத்து நிழலில் உட்காந்துருக்கோம். இங்கே பயங்கரமான வியூ, செம்மையான வியூ. அதை போக்க பின்னாடி பெரிய மலை. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா, இது பார்க்கறதுக்கு எவ்வளோ இது ஆபத்தாக தெரியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ மாற்றி சொல்கிறேன்டா, எவ்வளோக்கு எவ்வளோ இது அழகாக தெரியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ இது ஆபத்தும் கூட. ஏன்னா இப்போ பார்க்கறதுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா சைலண்ட்டாக இருக்குது. இதே இந்த இந்த மழை காலத்துலலாம் பார்த்தா இது ஃபுல்லாக தண்ணி வரும். கரெக்டாக இந்த எட்ஜெல்லாம் தாண்டி இது ஃபுல்லாக தண்ணி. இங்கே தானே தண்ணியெல்லாம், இங்கே தானே தண்ணி மொத்தமே வருது, இவ்வளோ தண்ணி வரும். இல்லை கிணறு தான் அது. போய் பார்க்கலாம் தண்ணிக்கு தான்ட்டு. இந்த ராமேஸ்வரத்தில் கூட கடலுக்கு நடுவில், அதாவது ராமேஸ்வரமாக தனுஷ்கோடின்னு தெரியல, அங்கே கடலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல தண்ணி இருக்குமா, கடலில் தான் இருக்குது. அந்த கடல்லேருந்து ஃபில்டர் வர தான் தண்ணி அது. ஆனால் உப்பே கறிக்காக அந்த தண்ணி எடுத்து அப்படியே குடிக்கலாமா. நிறைய யூடியூபர்ஸ் வந்து அங்கே போயிட்டு வீடியோலாம் கூட எடுத்து போட்டிருக்காங்க. எனக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி தண்ணி நல்லா இனிப்பாக இருக்குது, குடிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு. அது எந்த இனிப்பாக தான் இருக்குது, கடல்லேருந்து வர தண்ணி தான். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எனக்கு நேரம் கிடச்சிச்சுன்னு இல்லை, வாய்ப்பு அமைச்சிச்சுன்னா நான் கூட போயிட்டேன் அந்த இடத்துல. மெயினாக டப்பு இருந்துச்சுன்னா போகலாம், வேறு ஒன்றும் இல்லை. அதான் டப்பு இல்லை மெயினாக. இங்கே வரத்துக்கு ஒரு 200-300 ரூபா பெட்ரோல் போட்டு வரத்துக்கே டபுள் இல்லாமல் தான் வந்துருக்குறோம். இதுக்கு மேலே ஏற முடியாதான். தண்ணிடா நல்லா தானே இருக்கு. இந்த தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்க, டேஸ்ட் ஆகுதானே கேட்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் குடிக்க முடியாது. மோர்தனா டேமு இதோ உங்களுக்காக. என்னடா திடீர்னு கண்ணாடி போட்டுக்கிறேன்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா எனக்கு கண்ணாடி போட்டதா தெளிவாக தெரியும் எல்லாமே. சொன்னதான் கண்ணாடி போட்டேன். கண்ணாடியில் வீடியோ போட்டிருப்பேனான்னு தெரில, போட்டிருப்பேன் நான் நினைக்கிறேன். மோர்தனா டேம்னு ஒன்று, டேமுக்கு மேலே ரோடு இருக்குன்னு நினச்சேன். டேமுக்கு மேலே ரோடெல்லாம் இல்லை. உண்மையில் தேடி டேமுக்கு போவார் இந்த உலகத்திலே, அந்த டேமை தேடிதான் யாரு வருவார்
எஸ்டிஎஸ் vlogனிலே எஸ் எஸ்டிஎஸ் vlogs இட்ஸ் மீடா டேய் லார்ஜ் இல்லடா பாவி எஸ்டிஎஸ் vlogsடா மீன் தெரியுதா தோ மீன் ஏய் சூப்பராக இருக்குதாப்பா மீன் எதுவுமே பிடிச்சி வறுவல் போட்டு சாப்பிட்லாம் ப்ரோ சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. உன்னை பாட்டினா நீ உள்ளே போனீங்கன்னா நாளைக்கு நீ வரும். குட்டி குட்டி சாகுது பார்த்தியா? எவ்வளோ அது சின்ன மீன்ரா அது அப்படியே த்ரோ குட்டி மீன். இது கேமராவில் நான் இப்போ தான் பார்க்குறேன். கேமராவில் எவ்வளோ தெரியும்னு தெரியல, அதனால தான் அந்த பெரிய மீன் அந்த இடத்துல போன உள்ள போட்டு இலை மட்டும் எடுத்து இப்படி பிடிச்சி வச்சு இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானே மூளை வளர்ச்சி குறைவான். அது வச்சா இது டப்புடி இப்படி கிளியும் சவுண்ட் இப்படி பயங்கரமாக வரும். சவுண்டே வரல. டேய் வரும்டா இருடா, இது சின்ன இலடா, பெரிய இலை வச்சா வரும்டா. இதுவும் வரல. அப்படியா சவுண்ட் வந்துச்சா? பெரிய விஷயம். தூள்தூளாயிட்டுங்க இலை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். போடுறா இதுக்கு பிஜிஎம் போடுறா. எடிட் பண்ணி போனத்தின் மனக்காச்சு மூடிட்டு இருக்க மாட்டேடா. அதுவுமே பாக்குதுடா. வாடாடே காச்சு. அது மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு அதை சுற்றணும். நீங்கள் மேலே இருக்குது, மேலே கட்டு சுற்றிச்சுன்னா அது அப்படியே கீழே இருக்குது, அப்படியே தூக்கும். அப்படியே தூக்கணுன்னே அந்த கீழே பிளேட்டு மாதிரி இருக்குது, மேலே தூக்கிடும். மேலே தூக்கணுன்னே தண்ணி எல்லாம் போகும். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 4 அந்த 2 கம்பி தான், அந்த 4 கம்பி மாதிரி. அது ஆக்சுவலி அது 2 கம்பி தான் சொல்லணும். அந்த 2 கம்பி ஒரு பிளேட்டு ஃபுல்லாக தூக்கும். அவ்வளோ வெயிட் தாங்க. இந்த டேமில் யாருமே இல்லை, கம்மியாக தான் வராங்க ஆளுங்க, ரொம்ப கம்மியாக தான் வராங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. தனியாலாம் வந்துட்டிங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். என்ஜாயும் தாண்டி ஒரு எப்படி சொல்கிறது, இங்கே இந்த அலைகள் இருக்குல்ல, இந்த டேமோட இந்த அலைகள் சவுண்டு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டை தருது. நீங்களே அந்த சவுண்டை கொஞ்சம் கேளுங்க. இது கேட்குமான்னு தெரியல, என்கிட்ட மைக் இல்லை, ஃபோன் மைக் தான். ஆனால் இதில் கேட்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் நல்லா கேட்குது. நல்லா பீஸ்ஃபுல்லாக மைண்டு ரிலாக்ஸிங்காக இருக்குது. கேளுங்க நீங்கள். தண்ணி பெப்பரா எதுனா நண்டா தானே நல்லாக்குதா? நல்லா தானே இருக்கு. குடி தண்ணியா? நான் குடிக்கல. நல்லா இருக்குடா தண்ணி, நல்லா சில்லு சில்லுன்னு. யூடியூப்ல அனிமல் டப் போட வர தெரியுமா ஒருத்தர் பார்த்துக்கிறியா? அனிமல் இது இந்த அனிமல்ஸுக்கெல்லாம் தமிழில் இந்த வாய்ஸ் கொடுக்குற மாதிரி போடுவாங்க தெரியுமா? யூடியூப்லையா? ஷார்ட்ஸில் பார்த்தது இல்லையா நீ? தெரியும் 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 தெரியும். அதோட ஒரு மாடு தண்ணி குடிக்கும். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. க்ளோரின் ஸ்மெல் ஹெவியாக வருது. இப்போ பார்த்தா யூரின் ஸ்மெல் வருது. குடிநீரில் கோமியத்தை கலந்துட்டாங்க குருமாடா. ஜில்லுங்குதுடா, ஃப்ரிட்ஜ் ஆட்டுற மாதிரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் கூட நல்லா இது தனியாக இருக்குது, நல்லா இருக்காதுன்னு பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. என்னோட காடு அளவுக்கு கூட இருக்குது. நீ தான் எடுக்க சொன்னேன், 2 நாள் எடுத்துனாலும் எடுப்பேன். ஒரு வருஷம் தான் நான் பிளாக் கேமராமேனாக இந்த மாதிரி சொல்லிட்டேடா. எனக்கு இதுக்கு முன்னாடியே போட்ட வீடியோட எடுத்து சொல்லுறேன். கையில் எவ்வளோ பசங்க போடுவோம், அப்புறம் கையில் தானே பசங்க போகணும். ட்ரை பண்ணாங்கன்னா கிம்பிள் ஒரு தடவை வந்துச்சுடா 999 ரூபாய்க்கு ஆஃபரில். கிம்பிள்னா கிம்பிள்ரா ஷேக் ஆனால் கூட ஆகாது. இதுலேயே சாம்சங் ஓரளவு ஸ்டெபிலிட்டிலாம் கொடுப்பாங்கடா. கொடுப்பாங்கடா. நான் எடிட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல. அந்த டிக்டிங்லாம் யூடியூப்பில் பார்த்தேன், அந்த ஷேக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு. அவனுக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணி ஏதோ புதுசாக சொதப்பாமல் வந்தால் சரி, இருக்கிறதையும் ஒன்று இது பண்ணி விட்டு போகிறேன். அதான் எங்க ஐலாண்டுலா பா குச்சி பாரு. ஐலாண்டு வேண்டாம், இந்த இடத்துக்கு அது ஐலாண்டா, கடலுக்கு நடுவில் ஐலாண்டு மாதிரி. ஆனால் கம்மி நல்லா போட்டுக்கிறாங்கடா. ஒரு எகிரி எகர்னா உள்ளே போயிடலாம்டா.
ஏன்னா அது இது நெட் வருதுடா அதிசயமா. செல்ஃபி கேமரா ஆன் பண்ணிட்டு தெரியாம. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.